பேட்மா நகரம் இறைவனால் படைக்கப்பட்ட உலகில் மதினா மெக்காவில் மட்டும் அனைத்து திசையை நோக்கியும் தொழுகை நடத்துகிறாங்க. இங்கே மட்டும் கிப்லா திசையை நோக்கி மட்டும் தொழுகை நடக்குது. அதன் காரணம் என்ன? அதாவது முஸ்லீம்கள் கிப்லா மக்காவில் இருக்கிற காபா என்கிற ஆலயத்தை நோக்கி நாங்கள் தொழுகை நடத்துகிறோம். ஆனால் மக்காவில் எல்லா திசையிலையும் தொழுகை நடத்துகிறாங்க. அது ஏன், அது என்னத்தினாலன்னு கேட்குறாங்க. முதலாவது எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம், முஸ்லீம்களோட நம்பிக்கை பிரகாரம், முதல் மனிதர் இருக்கார்ல ஆதாம், அவர் தான் கடவுள் ஃபஸ்ட்டு ஒரு ஜோடி தான் படைச்சார்னு சொல்லியிருக்கிறேன் முன்னுரையில். அந்த முதல் மனிதர் இறைவனை வழிபடுவதற்காக ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்புறார், ஒரு தொழுகை தலத்தை எழுப்புறார். அதுதான் காபாங்கிற ஆலயம். மக்காவில் தான் அவர் எழுப்பினார். அதிலிருந்து தான் பல்கி பெருகிதுங்கிறோம். அப்போ முதல்ல இறைவனை வணங்குவதற்கு எழுப்பின ஆலயத்தை நோக்கி தொழுவுங்கள். அந்த மக்காவில் உள்ள காபாவை நாங்கள் தொழுகிறது காரணம் முகமது நபிக்காக வேண்டி இல்லை. முகமது நபி பின்னாடி வந்தவங்க. முதல் மனிதர் உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி ஒரு ஜோடி வந்தாங்களே, இறைவனால் படைக்கப்பட்டாங்களே, அந்த ஜோடி கடவுளை வணங்குவதற்கு கட்டி கொண்ட ஆலயம் காபா. இந்த மாதிரி இருக்காது, எதை குடிச்சு அந்த அவங்கள எதை வச்சிருப்பாங்க. அந்த இடம், அந்த இடத்தில் தான் முதல்ல கடவுளை வழிபட்டிருக்கிறாங்க. எந்த இடத்தில் ஒரு இறைவனை வழிபாடு துவங்கியதோ அதை நோக்குங்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை நோக்கி தொழுமாறு எங்களுக்கு கட்டளை. இப்போ அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டால், மக்காவில் எல்லா பக்கமும் தொழுகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மக்காவில் எல்லா பக்கமும் தொழுவ முடியாது. மக்காவுலையும் அந்த காபாவை நோக்கி தான் தொழுவ முடியும். எப்படின்னு கேட்டால், இதுதான் காபத்துல்லா, அந்த காபா ஆலயம்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், இந்த பக்கம் இருக்கிற இந்தியாவில் உள்ளவங்கலாம் இப்படி தொழுவோம், இந்த பக்கம் இருக்கிறவன் இங்கிட்டு திரும்பி தொழுவான். இந்த பக்கம் காபாவுக்கு இந்த பக்கம் உள்ள நாடுகள்லாம் இப்படி தொழுவோம், அந்த பக்கம் உள்ள நாடு இப்படி தொழுவோம். உலகத்தில் மேலேருந்து பார்த்தோம், சேட்டலைட்டை பார்த்தோம்னா காபாங்கிற சுற்றி ரவுண்டாக அதை நோக்கி தான் தொழுவாங்க. ஒரே திசையில் தொழுவ மாட்டோம். நம்ம இங்கே தொழுகிற மாதிரி காபாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவன் இப்படி தொழுவான், ஒரு திசையில் ஒருங்கிணைப்புக்காக வேண்டி இப்படி தொழுகிறோமா. மக்காவுக்கு நம்ம போயிட்டோன்னு வைங்க, போய் அந்த காபாங்கிற ஆலயத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் அப்போ எங்கே வேணாலும் தொழுவோம். இதான் மக்கான்னு வச்சுக்கிறீங்களேன். இது மக்கா, இந்த காபா ஆலயம். இங்கேயும் தொழுவலாம், இப்படியும் தொழுவலாம், இப்படியும் தொழுவலாம், இப்படியும் தொழுவலாம். எப்படி தொழுதாலும் காபாவை நோக்கி தான் தொழுகிறான். மக்காவில் இருந்து கொண்டு இப்படி தொழுவோமான முடியாது. மக்காவில் இருந்து கொண்டு இந்த இடத்துல காபாவுக்கு இந்த பக்கம் முதுவை காட்டி கொண்டு இப்படி தொழுவ முடியுமான தொழுவ முடியாது. ஏன்? அவன் காபாங்கிற ஆலயத்தை நோக்கலை. காபா ஆலயத்தை நோக்குவதுதான் முக்கியம். அவன் கிட்ட இருக்கிறதுனால 4 திசையை நோக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அவன் இப்படியும் நோக்க முடியும், இந்த பக்கம் போய் நின்று இப்படி நோக்க முடியும், இந்த பக்கம் இருந்துக்கிட்ட 4 பக்கம் தொழுவ முடியாது. இந்த பக்கம் நிற்கிற ஒருத்தர் இப்படியும் இப்படியும் தொழுவ முடியாது. அவர் இந்த பக்கம் தொழுவது இந்த பக்கம் வரணும். காபாங்கிற கட்டடத்துக்கு இந்த பக்கத்தில் வந்தார்னா இப்படி தொழுகுவார், இப்படி வந்தார்னா இப்படி திரும்பிக்கிறாரு, இப்படி வந்தால் இப்படி தொழுவார். இந்த இடத்துல நிற்கிற ஒருத்தர் இப்படி இருந்துக்கிட்ட 4 பக்கம் தொழுவ முடியாது. இங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் இங்கிட்டு தொழுவ முடியாது. இங்கிட்டு தொழுதா காபா முதுகுக்கு போயிடுது, இங்கிட்டு தொழுதா வேற என்னத்தையே பார்க்குறாரு, இங்கிட்டு தொழுதா வேற ஒன்றை பார்க்குறாரு, இப்படி தான் தொழுவ முடியும். அப்போ அவனுக்கும் இதே தான் சட்டம். மக்காவில் உள்ளவனுக்கும் காபாவை நோக்க வேண்டும். அவன் கிட்ட இருக்கிறதுனால 4 இடத்துல நோக்குறதுக்கு வாய்ப்பு அவனுக்கு ஈஸியாக கிடைக்கிறது. மதீனாவில் உள்ளவர்கள் 4 பக்கம் தொழ முடியாது. மதீனாவில் உள்ளவர்கள், மதீனாங்கிறது மக்காவில் 300 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள வேற ஊர், அங்கே உள்ளவர்கள் காபா ஒரு திசை தான் நோக்க முடியும். மக்கா எங்கே இருக்குதோ காபா எங்கே இருக்கு நோக்க முடியும். அப்போ காபாவில் நீங்கள் மக்காவில் படம் காட்டுவாங்க, ஹஜ்ஜுடைய படத்தையெல்லாம் டிவியில் போட்டு காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி காபா இருக்குன்னு வைங்களேன், சுற்றி தொழுவாங்க, சுற்றி தான் தொழுகை நடக்கும். இப்படி 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 இங்கிட்டு இருக்கணும், இப்படி திரும்பிகிட்டு இருப்பான், இங்கிட்டு இருக்கணும், இப்படி திரும்பிகிட்டு இருப்பான், இப்படி திரும்பியிருப்பான். ஒருத்தர் ரவுண்டாக நின்று தொழுவாங்க. இந்த ரவுண்டு தான் உலகம் பூரா இருக்கிறது. உலகம் பூரா நமக்கு தூரம் ஆகிட்டதுனால அங்கிட்டு போக முடியல. இப்போ நம்ம கூட நினச்சா கூட இங்கே தொழுகிற மாதிரி காபாவுக்கு அந்த பக்கம் ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டு கூட தொழுவலாம். இந்த நாட்டில் இருந்து இப்படி தொழுது விட்டு அடுத்த தொழுகைக்கு ஃப்ளைட்டில் ஏறி காபாவுக்கு அந்த பக்கம் உள்ளதை இறங்கிட்டோன்னு வைங்களேன், இங்கிட்டு திரும்பி தொழுவலாம். நமக்கு தூரமாக போனால போக்குவரத்துக்கு ஈஸியாக இல்லாதனால ஒரு பக்கமாக தொழுதுட்டு இருக்கிறோம். ஆக உலகத்துக்கு பூராவுமே ஒரே சட்டம் தான். மக்காவில் உள்ளவனுக்கு அதுதான் சட்டம். அவனுக்கு அந்த 4 பக்கம் வாய்ப்பு கிடைக்கிறது கிட்ட இருக்கிற காரணத்தினால், அவ்வளோதானே தவிர அவனுக்கும் சட்டம் என்னன்னா காபா ஆலயத்தை நோக்கி இருக்கணும், உன் முகம் காபா பார்த்த மாதிரி இருக்கணும், இப்படிங்கிறது தான். சில பேர் நாங்கள் மேற்க வணங்குறதா நிறைய பேர் தப்பாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க.
மேற்கெல்லாம் நாங்கள் வணங்குறது இல்லை. மேற்கையும் இருக்கும், கிழக்கையும் இருக்கும், தெற்கையும் இருக்கும், வடக்கையும் இருக்கும். கபாவை நோக்குகிறோம், அவ்வளவுதான். மேற்கு கூட சரியாக வராது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு தான் வரும். மேற்குலேருந்து ஒரு 17 டிகிரி தள்ளணும். நேர் மேற்குலேருந்து 17 டிகிரி சாய்வாக தள்ளினா தான் கபாவை நோக்கி போகும். நேர்மேற்கில் இங்கே உள்ள பள்ளிவாசல்லாம் இருக்காது. எந்த பள்ளிவாசலை பார்த்தாலும் மேற்கிலிருந்து ஒரு 17 டிகிரி, 16 டிகிரி, 15 டிகிரி, அது ஊருக்கு தகுந்த மாதிரி அப்படி தள்ளி இருக்குமே தவிர சில விளங்காமல், அந்த பாரதியார் கூட இந்த காலத்தை அப்படி தான் படிச்சிருக்காரு. திக்கை வணங்கும் துருக்கு இருக்கிறார். முஸ்லீம்களும் திசையை வணங்குறாங்க, அவர் விளங்காமல். திசையை நாங்கள் வணங்குறது இல்லை. இங்கே இருக்க நேரம் மாற்றமாக அங்கிட்டு உள்ள வேறு பக்கம் வணங்குறான், இங்கிட்டு உள்ள இந்த பக்கம் வடக்கு வணங்குறான், ஒருத்தன் தெற்கு வணங்குறான், ஒருத்தன் மேற்கு வணங்குறான், ஒருத்தன் கிழக்க வணங்குறான். அப்போ என் திசைகளிலும் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ஊருடைய டைரக்ஷனை பொறுத்து கபாங்கிற ஆலயத்துடைய டைரக்ஷனுக்கு நேரம் நின்று நாங்கள் தொழுகிறோம். அதான் விஷயம்.